வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். நீங்கள் எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு செய்கிற மாதிரி 6 வித்தியாசமான குழம்பு பார்க்கலாம். இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பூண்டு வெங்காய குழம்பு. இது சூப்பரான கார குழம்பு. இதுக்கு எதுவும் அரைச்சி ஊற்ற தேவையில்லை, சீக்கிரமாக செஞ்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுப்பட்டதும் நம்ம பூண்டும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம். 20 to 25 பல் பூண்டு வரைக்கும் நீங்க சேர்க்கலாம். அதே மாதிரி சின்ன வெங்காயமும் 20 to 25 சின்ன வெங்காயம் சேர்க்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப பெஸ்ட். பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்ப மூடி போட்டு நல்லா குக் பண்ணலாம். நடுவுல ஓபன் பண்ணி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இதோ சூப்பரா குக் ஆயிருச்சு. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. அதே மாதிரி பூண்டும் நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு கையளவுக்கு கருவேப்பிலை சேருங்க. இந்த குழம்புக்கு கருவேப்பிலை நல்ல ஃப்ளேவர் தரும். ஸோ தாராளமாகவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்கலாம் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 4 டீஸ்பூன் மல்லித்தூள். இதோட தேவையான அளவு உப்பு சேருங்க. இதெல்லாம் நல்லா வதக்க ஆரம்பிங்க. பச்சை வாசம் போற வரைக்கும் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கணும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததா இதுல புளி தண்ணி ஆட் பண்ண போறோம். ஒரு லெமன் சைஸ் புளிய நல்லா ஒரு கப் தண்ணியில ஒரு 10 to 15 நிமிஷம் ஊற விட்டுட்டு நல்லா கரைச்சி இதுல ஊத்துங்க. இது மிச்சம் இருக்கிற புளி தண்ணி ஒரு 1/2 கப் வந்துச்சு. அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி தேவை. ஸோ ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணுங்க. நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு இதை வேக விடுங்க. நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். இதோ நம்ம குழம்பு சூப்பரா நல்லா எண்ணெய் கக்கிட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததா கொத்தமல்லி இலையை தூவுங்க. ஃபைனல் டச் கொடுங்க. நம்ம குழம்பு இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசைக்கும் சாதத்துக்கும் செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது சுரைக்காய் குழம்பு. கொஞ்சமா எண்ணெய் பிரஷர் குக்கர்ல ஊத்துங்க. இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி போடுங்க. இதுல ஒரு 4 to 5 பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், இத லைட்டா வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இதோட தோல் சீவி சின்ன சின்னதா நறுக்குன சுரைக்காய் ஆட் பண்ண போறோம். இது ஒரு 2 கப் தோராயமா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சேர்க்க போறது பெருங்காயத்தூள். கண்டிப்பா பருப்பு சேர்த்தா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஜீரணத்துக்கும் நல்லது. இது ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர், இப்போ ஒரு கப் துவரம் பருப்பை கழுவி இதோட சேருங்க. இதோ எல்லாம் கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணலாம்.
நாங்கள் 5 கப் ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா கூட ஆட் பண்ணலாம், இல்லை நல்லா கூட்டு மாதிரி வேணும்னா குறைச்சிக்கோங்க. இதை இப்போ 4லேருந்து 5 விசில் ப்ரெஷர் குக் பண்ணலாம். இதோ குழம்பு ரெடி. இது தண்ணி கம்மியாக வச்சு வத்த விட்டிங்கன்னா இதுவே கூட்டாயிடும். இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். கொஞ்சம் ஆயில் விடுங்க. கடுகு உளுத்தம் பருப்பு சேருங்க, ஒரு அரை டீஸ்பூன். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்பதான் அதோட ஃப்ளேவர் எல்லாம் இறங்கும். அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் லைட்டா ப்ரௌன் கலர்ல சேஞ்ச் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்க்கலாம். தாளிச்சாச்சு. இப்போ இதை குழம்போட சேர்த்தலாம். இதோ சிம்பிளான சுரைக்காய் குழம்பு ரெடி. சுரைக்காய் குழம்பு இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றி ஒரு முருங்கைக்காய் குழம்பு வைக்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா அரைச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமா உப்பு. இதோட ஒரு 12லேருந்து 15 சின்ன வெங்காயம், அரை கப் தேங்காய். இதெல்லாம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க. இதோ மசாலா ரெடி. அடுத்ததான் பேன்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க. இதுல அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணுங்க. கடுகு வெடிச்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட நம்ம இப்போ முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். நீளமான முருங்கைக்கான 2 முருங்கைக்காய் ஆட் பண்ணுங்க. சின்ன முருங்கைக்கான 3 ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காயை எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டா வதக்கிக்கலாம், அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். முருங்கைக்காய் வதங்கினதும் 2 சின்ன சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா சாப் பண்ணி இதோட ஆட் பண்ணுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதும் நீங்க அரைச்சு வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுங்க. ஒரு அரை கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இதோ சூப்பரா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம மூடி போட்டு இதை வேக விட போறோம். பொதுவா இந்த மாதிரி அரைச்சு வைக்கிற குழம்புலாம் ரெடி ஆயிடுச்சான்னு பாக்கணும்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் கக்கிட்டு வரும் அண்ட் தக்காளி நல்லா மேஷ் ஆயிருக்கும். அண்ட் முருங்கைக்காய் வெந்துருச்சா வேகலையான்னு பாக்குறதுக்கு கரண்டி வச்சு ஒன்னா அமுக்கி பாத்துக்கோங்க. நம்ம முருங்கைக்காய் குழம்பு இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கீரை குழம்பு. இது ஒரு கட்டு பாலக்கீரை. இப்போ நம்ம இலைய கிள்ளி தனியா எடுத்து வச்சுக்கலாம். பாலக்கீரையை ஈஸியா கிளீன் பண்ணிட முடியும். அண்ட் மெல்லிசான காம்பு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அந்த தடிமனான காம்பு தவிர இலை, மெல்லிசான காம்பு எல்லாத்தையுமே நீங்க குழம்புக்கு போடலாம். இதோ கீரையை கிள்ளி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எப்படியும் 2-3 தடவையாவது தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. எந்த கீரையாக இருந்தாலும் 2-3 தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. இதோ கீரை க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ கீரை ரெடி. இதை ஒரு பக்கம் எடுத்து வைங்க. அடுத்ததான் நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். அரை கப் துவரம் பருப்பு, அரை கப் பாசி பருப்பு. இது ரெண்டையும் கிளீன் பண்ணி இதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் ப்ரெஷர் குக்கர்ல கொஞ்சமா ஆயில் விடுங்க.
இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 3லேருந்து 4 பல் பூண்டு, சின்ன பூண்டாக இருந்தால் 4லேருந்து 5 பல் பூண்டு கூட சேர்க்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1, 2லேருந்து 3 காஞ்ச மிளகாய். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததா இதுல ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சாப் பண்ணி போடுங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி காஞ்ச மிளகாய் இருந்தாலும் தேவைப்பட்ட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற கீரையை சேர்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ அடுத்ததா நம்ம பாலக்கீரையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கீரை ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதங்கினா போதும், ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததா நம்ம பருப்பை இதோட சேர்த்துடலாம். நான் பருப்பை க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியோட இப்போ அந்த பருப்பை சேர்க்குறேன். நம்ம துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டும் 1/2 கப் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். இது கொதி வந்ததும் நம்ம மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுக்க போகிறோம். இதோ பருப்பெல்லாம் சூப்பராக வெந்துருச்சு, கீரையோட நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக தாளிக்க போகிறோம். கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன் சேருங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும் அண்ட் பருப்பு கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும். கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்து இந்த தாளிப்பை ஃபினிஷ் பண்ணலாம். தாளிப்பு ரெடி. இப்போ இதை குழம்போட சேர்த்துருங்க அண்ட் மறக்காம 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு சாப்பிடுங்க. இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கீரை குழம்பு செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்ததா சூப்பராக ஒரு புளி குழம்பு வைக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் புளி குழம்பு. முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பேனில் ஆயில் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், இது 3ஐயும் நல்லா வறுத்துக்கலாம். இது இப்போ வறுபட்டுருச்சு. இதோட 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மல்லி வறுபட்டோன்னு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகா. உங்களுக்கு காரம் வேணும், ஜாஸ்தியா வேணும்னா இன்னும் கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது நல்லா வறுபட்டோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்குங்க. ஆனியன் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்குங்க. இதோ வெங்காயம் வதங்கியாச்சு. இப்போ 1/2 கப் தேங்காவை இதோட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கிட்டு ஆற விட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா மசாலா ரெடி. இதோ தண்ணி விட்டு அரைச்சு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எலுமிச்சங்காய் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஒரு 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெண்டைக்காவை வதக்க போறோம். ஒரு 1 கப் நறுக்குன வெண்டைக்காய் எண்ணெயில போட்டு வதக்குங்க. இது இப்போ நல்லா 5 நிமிஷம் வதங்கிருச்சு. இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் வதக்குங்க. தக்காளி வதங்கினோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு
இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் உப்பு கல்லுப்பு யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா கல்லுப்பு இல்லைனா பொடி உப்பு எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ மசாலா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துடலாம். இதோட ஒரு 1/2 கப் தண்ணியும் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கிளறுங்க. இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளியையும் சேர்த்துருங்க. கொதி வர ஸ்டேஜில் இதை ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ மூடி இல்லாமல் 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா ஸ்மெல்லாம் போயிடணும். மசாலா ஸ்மெல் போய் நல்ல ஸ்மெல் வந்துருச்சுன்னா உங்கள் குழம்பு ரெடி. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அடுத்ததாக தாளிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகும் வெடிக்கணும், அதே மாதிரி உளுத்தம் பருப்பும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். இதோ பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. கடுகும் நல்லா வெடிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. தாளிப்பை குழம்போட சேருங்க. இதோ மணக்க மணக்க வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. வெண்டைக்காய் புளி குழம்பு ரெடி. அடுத்ததான் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது பச்சை பயிறு குழம்பு. இதுக்கு கொஞ்சமாக ஆயில் பேனில் விடுங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சதும் ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுங்க. உளுந்தும் வெந்தயமும் கொஞ்சம் வறுபட்டதும் ஒரு 1/2 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம், குட்டி குட்டியாக சாப் பண்ணி. ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ஒரு 4 பல் நறுக்குன பூண்டு, 2 காஞ்ச மிளகாய் இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணலாம். தக்காளி வதங்கிருச்சு, மசாலாலாம் ஆட் பண்ணுற டைம் ஆயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததான் நம்ம பச்சை பயிரை ஆட் பண்ண போகிறோம். நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை எடுக்க போகிறேன். அண்ட் அந்த பச்சை பயிரை நான் ஆல்ரெடி நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச பச்சை பயிரை கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதை அப்படியே தண்ணியோடையே சேர்த்தலாம். இது ஆல்ரெடி ஊற வச்சு வேக வச்ச பச்சை பயிர். இதோட நம்ம இப்போ புளி தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு லெமன் சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துருங்க. இதோட ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு பெரிய பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது இப்போ அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதோ குழம்பு நல்லா சேர்ந்து வந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிருங்க. எல்லா குழம்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.